தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. தேர்தல் நேரத்தில் எவ்வளவு சீட்டு, எவ்வளவு நோட்டு என்ற அடிப்படையிலேயே பேரம் பேசி கூட்டணி வைப்பதாக காளியம்மாள் கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் மகளிரணி நிர்வாகி காளியம்மாள், புதுச்சேரியில் அதிக அளவில் வாக்குரிமை பெற்ற இடத்தில் மீனவ சமூகம் உள்ளார்கள். ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காததால் கடலோரம் வாழும் மக்கள் கடுமையான சிரமத்தில் ஆளாகியுள்ளனர். வருகின்ற தேர்தலில் எந்த கட்சி மீனவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதோ அந்த கட்சிக்கு ஆதரவளிப்போம் என்று தெரிவித்தார். புதுச்சேரியிலிருந்து நாகப்பட்டினம் வரை ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தினை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டுமென்று கேட்டுக்கொண்ட காளியம்மாள், ஆதி திராவிட மக்கள் வசிக்கக்கூடிய இடத்திற்கு எப்படி தனி தொகுதி ஒதுக்கப்படுகிறதோ அதுபோன்று மீனவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு தனி தொகுதி ஒதுக்கிட வேண்டும் என்று மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். மக்கள் பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாத ஒரே ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருவதாகவும், வரும் 2026 தேர்தல் நிச்சயம் போட்டியிடுவேன், அது அரசியல் கட்சி சார்பிலா அல்லது இயக்கத்தின் சார்பிலா என்பது விரைவில் தெரியவரும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், சீமான் வைகோ சந்திப்பு யதார்த்தமான சந்திப்பு தானே தவிர அதில் தவறு ஏதும் இல்லை. வாக்காளர்களுக்கு உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்பது எதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது என்பது தெரியவில்லை என்றும், கரூர் சம்பவம் துயரமான ஒன்று, அந்த கட்சியினருக்கு அதற்கான வழி இருக்கும், இதன் பிறகு அவர்களது நடவடிக்கைகளை பொறுத்துத்தான் பார்க்க வேண்டுமென்று குறிப்பிட்டார். தேர்தலில் 3வது அணி மட்டுமல்ல 5 அணிகள் உருவாக வாய்ப்புள்ளதாகும். தற்போதுள்ள கட்சிகளுக்கு கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. ஆனால் தேர்தலை மையப்படுத்தி எவ்வளவு சீட்டு, எவ்வளவு நோட்டு என்பது அடிப்படையிலேயே கூட்டணி அமைப்பதாக காளியம்மாள் குற்றம் சாட்டினார்.